ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பிகினர் யூடியூப்ஸ்க்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு 5 ஆப்ஸு, அந்த 5 ஆப்ஸை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிகினர் யூடியூபர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஸோ தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ ஒன்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய சேனலோட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நானும் ஒரு பிகினர் யூடியூபர் தான், நீங்களும் ஒரு பிகினர் யூடியூப் தான். ஸோ இப்போ நம்ம எப்படி வீடியோ எடிட் பண்ணலாம், எப்படி தம்ப்நெயில் ரெடி பண்ணலாம், எப்படி கான்செப்ட் பேசிக்கலாம், இதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி வீடியோ அப்லோட் பண்ணலாம், அது எப்படி வியூஸ் அதிகரிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேசிக் என்னென்னா, உங்களுடைய தம்ப்நெயிலை அழகாக காமிக்கணும், உங்களுடைய எடிட்டிங் அழகாக காமிக்கணும், உங்களுடைய வீடியோ கான்செப்ட் வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கணும். குவாலிட்டினா அது வந்து கொஞ்சம் ரியலாக இருக்கணும், கொஞ்சம் இல்லை ரியலாக தான் இருக்கணும். ரியல் வீடியோ தான் அது வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்படி பண்ணால் தான் உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தாலும் சரி, ஓகே ஒர்க் ஆச்சுன்னா அவங்க வந்து உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணோன்னா அது வந்து நம்மளுக்கு பேசிக் தேவை. அது என்ன பண்ணணும்னா, இப்போது நான் எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். இப்போ நான் ஒரு வீடியோ யோசிக்கிறேன். இப்போ நம்ம சேனல் எடுத்துங்களேன், நான் ஒரு வீடியோ யோசிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அது எடுக்கிறேன், கேமரா வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து எடிட்டிங் பண்ணோம். என்கிட்ட லேப்டாப் இருக்குது. ஸோ நான் லேப்டாப்பில் ஃபிலிம் வர வச்சு நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ என்கிட்ட லேப்டாப் இல்லாதப்போ நான் மொபைலில் தான் எடிட் பண்ணேன். மொபைலில் என்ன ஆப் வச்சு எடிட் பண்ணேன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பாதி பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கைன் மாஸ்டர் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் ப்ளே ஸ்டோரில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து கைன் மாஸ்டர் அந்த வாட்டர் மார்க் வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் கூகுளில் போயிட்டு நான் மோட்டிவேஷன் ஆப் இறங்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இது எந்த விதமான இதுவும் வரதில்லை இப்போது. ஸோ இப்போ அது எப்படி எடிட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை வீடியோ எடுத்துட்டோம், அதை எடிட் பண்ணணும். எடிட் பண்ணுறதுக்கு ஒரு மொபைலில் பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் தான். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து 16 ரேஷியோ காமிக்கும். அதில் வந்து 16:9 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் பண்ணது மீடியாவில் போய்ட்டு பேக்ரவுண்ட் என்னென்னு வச்சுங்க. நான் இப்போ சும்மா எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். வேறு எதுவும் உங்களுக்கு வீடியோ வந்து வளவலன்னு நீக்க விரும்பல. ஸோ அவ்வளோதான், நான் வந்து மீடியா வச்சாச்சு. இப்போ பேக்ரவுண்டில் இப்போ லேயர்னு இருக்கும், லேயரில் மீடியான்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ என்ன வீடியோ நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் ஏன்னா ஒரு வீடியோ வச்சு காமிக்கிறேன். ஸோ நான் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கணும். உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன் சைஸ் வச்சுங்க. அப்படியே நீங்கள் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து கத்திரிக்கோள் சிம்பிள் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீன் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆஃபு ஃபுல்லு அந்த மாதிரிலாம் இருக்கும். சைஸு வேரியண்ட் இருக்கும். இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு இதை ஜூம் பண்ணால் வச்சுங்க, அப் பண்ணுங்கள் இல்லை லோ பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு தேவையான சைஸில் வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ இதில் இந்த வீடியோவில் ஸோ ஓகே இந்த மாதிரி வீடியோ வந்துச்சு. இப்போ இதை கட் பண்ணோன்னா இப்போ இங்கே வந்துடுங்க, இங்கே கட்டுன்னு இருக்க பாருங்கள். இப்போ எனக்கு இந்த வீடியோ பக்கத்தில் எனக்கு வேணும்னா, இப்போது எனக்கு லெஃப்ட் சைடு இருத்து வேணாம், ரைட் சைடு இருத்தா வேணும்னா, இங்கே டு லெஃப்ட் ப்ளே இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா போதும். லெஃப்ட் சைடு இருக்குதுலாம் கட் ஆகிடும். ஸோ ரைட் சைடில் இருக்குதுலாம் கட் ஆகிடும். ஸோ கட் ஆகிட்டு இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் பண்ணி காமிச்சேன். இதை பற்றி டுட்டோரியல் என்ன சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு டுட்டோரியல் போடலாம். கிளியராக உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக பேசிக் மட்டும் டுட்டோரியல் போடலாம். ஸோ நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். பேர்லாம் எல்லாம் சேர்த்துட்டேன். பேர் சேர்க்கணும்னா டெக்ஸ்ட்னு இருக்கும் பாருங்கள், டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு லெட்ரு எதாவது டைப் பண்ணுங்கள். நான் எதாவது டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே இங்கே வந்துச்சு, ஓகே கொடுத்துட்றேன். அவ்வளோதான், வீடியோ ப்ளே பண்ணும்போது இந்த பேர் வரும். ஓகே அவ்வளோதான். இப்போ நான் வீடியோ எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ நான் எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் வந்து இங்கே ஷேரிங் ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுடைய குவாலிட்டிலாம் கேட்கும். உங்களுடைய வீடியோ குவாலிட்டிலாம் கேட்கும். ஏதோ ஒரு குவாலிட்டி வச்சுங்க. இங்கே வந்து அபோட்டுக்கே அந்த வீடியோ ஒரு சைஸ் காமிக்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ ஓகே நான் இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகுது, அவ்வளோதான். ஸோ சிம்பிள் தான் இதில் வந்து எடிட் பண்ணுறது. ஸோ நான் இப்போ வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, உங்கள் வீடியோக்கு ஓரியன்ட்டாக தமிழ் ரெடி பண்ணணும். உங்களுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்குண்டான தமிழ் எப்படி யோசிக்கலாம், ஆடியன்ஸை எப்படி பார்த்தோன்னே கவர் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு தமிழ் ரெடி பண்ணுங்கள். ஸோ ஓகே நான் இப்போ கைன் மாஸ்டர் வெளியே வந்துடுறேன். எடிட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்போது எடிட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து தமிழ் எடிட் பண்ணணும். தமிழில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும், லுக்காக இருக்கணும். ஸோ பார்த்தோன்னே கிளிக் பண்ணணும். நீங்கள் 10 பேர் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் இப்போது
இன்டர்நெட் ஸ்பீடு அப்படின்னு போடுறோம். 10 வீடியோ 5 வீடியோ எத்தனையோ வீடியோ வரும். அதில் வந்து உங்கள் வீடியோ செலக்ட் பண்ண வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தமிழ் ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கு உண்டான ஆப்பு என்னென்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ பிக்சார்ட்டு அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்டு. இது எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ பாருங்கள். தெரியாதவங்களுக்கு பிகினருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னலாம் பண்ணணும் நான் சும்மா இதில் வந்து பேசிக் தான் சொல்கிறேன், வெறும் ட்ரையல் மட்டும் தான் காமிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ தமிழ் ரெடி பண்ணணும். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணுங்கள். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்தமாதிரி தான் இருக்கும். இதில் ப்ளஸ்ன்ற சிம்பிள் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும். அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் எடிட்டிங் அந்தமாரி காமிக்கும். இப்போ ஆல் ஃபோட்டோஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ்லாம் தேவையோ அது வேணால் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பேக்ரவுண்டில் நான் இப்போது ஒயிட் கலர் வச்சுட்டேன். இப்போ நான் பேக்ரவுண்ட் வந்துச்சு. இது வந்து தமிழ் சைஸுக்காக மாற்றணும். தமிழ் சைஸுக்கு மாற்றிட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே கோல்டு பக்கத்தில் டூல்ஸ்னு இருக்கும், கிராப் சிம்பிள் காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணால் இங்கே கிராப்னு இருக்கும், அது கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா ரேஷியோ தான் காமிக்கும். இதெல்லாம் 16:9 வச்சுங்க. அதான் உங்களுடைய தமிழ் செட் பண்ணுறது. நான் வீடியோ ரொம்ப டக்குன்னு முடியும்னு பார்க்குறேன். ஸோ ஓகே, டிக் கொடுத்துருங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் சொன்ன மாரி ஜியோ இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ, அதுக்கு உண்டான தமிழ் எப்படி ரெடி பண்ணலான்னா இப்போ நான் சும்மா டைப் பண்ணி காமிக்கிறேன். ஹவு டு இன்க்ரீஸ் ஜியோ இன்டர்நெட் ஸ்பீட். சரி, ஓகே. உங்களுக்கு சைஸ் ஏற்ற மாதிரி வச்சுங்க. இப்போ இது வந்து ஃபான்ட் இது வந்து ஃபான்ட்ஸு. ஸோ என்ன ஃபான்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கலர் நான் கலர் வச்சேன்னு தெரியும் உங்களுக்கு. சரி, ஓகே. அங்கே வந்துச்சு பார்த்தீங்கன்னா இதிலே கலர்ஸ்லாம் வேரியஸ் பண்ணலாம். கிரேடியன்ட் கலர்னால் மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் அந்த மாதிரிலாம் காமிக்கும். ஸோ நீங்கள் கலர் உங்களுக்கு பிடிச்ச மாரி செலக்ட் பண்ணுங்கள். ஃபான்ட் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்ச மாரி ஏன்னா செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் சொல்லிட்டே போயிருந்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ இப்போ நான் பண்ணுறேன்னா டிக் கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க. இப்போது ஒரு ஐக்கான் சேர்க்கணும். ஐக்கான் என்னென்னா ஜியோ ஐக்கான். உங்களுடைய ஜியோனா இல்லை ஏதாவது நீங்கள் எந்த வீடியோ இது பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஐக்கான் சேர்க்கணும். அது இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஆட் போட்டோன்னு இருக்கும். ஆட் போட்டோ கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய கேலரியில் போவோம். ஸோ இப்போ நான் ஜியோ கொடுத்துட்றேன். இதை சின்னதாக வைக்கிறேன். ஸோ இது என்னடா இப்படி கேவலமாக க்ரியேட் பண்ணுற அப்படின்னா இது வந்து நான் யோசிக்கலை. இப்போ நான் வந்து சும்மாவே இப்படி தான் பண்ணிக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வசனம் பண்ணுறேன். இப்போ வந்து தமிழ் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம். தமிழ் வீடியோ. ஓகே, கலரும் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் நான் எதாவது கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சைஸும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா இன்னும் நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கு 100% ஒர்க்கிங். ஸோ 100% ஒர்க்கிங். இதெல்லாம் பெருசாக போட்டுட்டு கலர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிங்க. எதனா ஒரு கலர் சூஸ் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான். நான் இதேமாரி இப்போ உங்களுடைய ஐடியா பொறுத்து இருக்குது, க்ரியேட்டிவிட்டி மைண்டு பொறுத்து இருக்குது. என்னென்னலாம் இப்படிலாம் க்ரியேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு யோசிங்க. அதுக்கப்புறமா தமிழ் ரெடி பண்ணுறதுக்கு போங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்களா ஆப்பில் போய்ட்டு தமிழ் ரெடி பண்ணுறதுக்கு இப்படி பண்ணலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன் நானே அந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ ஒரு வாட்டி தமிழ் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா யோசிச்சுட்டு அப்புறமா தமிழ் ஆப்பில் போங்க. ஆப்பில் போய்ட்டு என்னென்னலாம் பண்ணலாம் இப்படிலாம் பண்ணலான்ட்டு தமிழ் ரெடி பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. உங்களுடைய சேனலுடைய லோகோ வேணுன்னா ஆட் பண்ணிங்க. அதேமாதிரி இப்போ எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுமோ அதேமாதிரி போய்ட்டு ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரியலனா உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை பற்றி ஒரு டுட்டோரியல் போடலாம். இது வந்து பெஸ்ட் ஆப்ஸு தமிழ் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே, இப்போ டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தீங்கன்னா இங்கே யாரோ மாதிரி ஸ்க்ரீன் காமிக்கும். அதையும் ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி காமிக்கும். சேவ்னு கொடுத்துருங்க. சேவ் டு கேலரி. ஓகே, சேவ் டு கேலரி வந்துச்சு. இப்போ டன் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான், தமிழ் ரெடி பண்ணிச்சு. சரி, ஓகேப்பா. நான் வீடியோ எடிட் பண்ணிவிட்டேன், தமிழ் எடிட் பண்ணிவிட்டேன், எல்லாமே பண்ணிவிட்டேன். வீடியோ அப்லோட் பண்ணோம். வீடியோ அப்லோட் பண்ணிட்டோமா? இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, டைட்டில் வச்சுருங்க. டைட்டில் வந்து ஹவு டு இன்க்ரீஸ் ஜியோ ஸ்பீடு இன்டர்நெட்டு தமிழ் 4G LTE இந்த மாதிரிலாம் டைப் பண்ணுறீங்க. டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு என்ன தேவையோ டைட்டில் தூக்கி இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரிலாம் பண்ணியாச்சு. எதனா லிங்க் இருந்துச்சுன்னா ஆப் லிங்க் இருந்துச்சுன்னா அதையும் கொடுத்துருவீங்க. அவ்வளோதான். இப்போ டேக் அடிக்கிறது ஒரு சிலருக்கு தெரியாது, யோசிக்க தெரியாது, என்னெல்லாம் பண்ணிங்கன்னு தெரியாது. ஒருத்தருக்கு என்னென்னவோ டேக் அடிச்சு விட்ருவாங்க, கண்ட மணி அடிச்சு விட்ருவாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் ஹவு டு இன்க்ரீஸ் ஜியோ இன்டர்நெட் ஸ்பீடு அதுக்கேற்ற மாதிரி எப்படி டேக் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் நேம் என்னென்னா கீவேட் டூல் ஆப்பு. இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட லிங்க்கு இந்த நான் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்போட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னு டவுன்லோட் பண்ணிங்க.
ஸோ நீங்கள்லாம் அப்படி இல்லைனாலும் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ கீவேர்ட் டூல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் ஆகிட்டோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைன் கிரேட் கீவேர்ட்ஸ் யூஸிங் கூகுள் ஆட்டோ கம்ப்ளீட். இது வந்து கூகுள்லேருந்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், இதில் எது வேணால் செலக்ட் பண்ணிங்க. கூகுளே நீங்கள் மேபி செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் ஆல்னு இருக்கும், அதில் டைப் பண்ணுறேன். என்னுடைய வீடியோ டைட்டில் டைப் பண்ணுறேன், ஹவு டு இன்க்ரீஸ் ஜியோ இன்டர்நெட் ஸ்பீடு. உங்களுடைய டைட்டில் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சமையல் செஞ்சீங்கன்னா அதுக்கு உண்டான மாதிரி சமையல் ரெசிபி அதுமாரி போட்டுருங்க. இல்லை நீங்கள் வேறு எதனா கீவேர்ட் உங்களுடைய வீடியோ வேறு எதனா வீடியோ வந்து நீங்கள் வச்சுட்டுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த டைட்டில் எடுத்துன்னு இதில் போட்டுருங்க, ஆளில் போட்டுருங்க. ஆளில் போட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா சர்ச்சிங் ஆகும். ஸோ சர்ச் ஆகிட்டு நம்மளுக்கு காமிக்கும் கீவேர்ட்ஸ்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹவு டு இன்க்ரீஸ் ஜியோ இன்டர்நெட் ஸ்பீடு 111 கீவேர்டு எனக்கு வந்து டேக் கொடுத்துருக்கு. அண்ட் கீ பார்த்தீங்கன்னா 2 more கீவேர்ட்ஸ் இன்ஸ்டன்ட் சப்ஸ்கிரைப் டு கீவேர்ட் 12 Pro நோ. என்ன சொல்கிறேன்னா இந்த கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய சப்ஸ்கிரைப் இன்னும் அதிகமாகும். எப்படி அதிகமாகணும், நீங்கள் இதெல்லாம் டேக் யூஸ் பண்ணும்போது அவங்க சர்ச் பண்ணுவாங்க, வீடியோ வந்து சஜஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன்னா டைம் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்கள் வீடியோ ஓரியன்டான மொத்த டேகும் காமிக்கும். ஸோ இதில் ஒன்றுமே சிம்பிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் எடுக்கும்போது 111 டேக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணுன்றதை டிக் பண்ணிங்க. வேணுன்றதை டிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காப்பின்னு இருக்கும், காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். இதே ஏற்ற மாதிரி டேக்கில் இப்போது நம்ம அப்ளை பண்ணணும். நீங்கள் கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவையான செலக்ட் பண்ணி கரெக்டான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கணும். பார்த்தோன்னே அந்த கீவேர்டு பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ அந்தமாரி காப்பி பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய டேக்கில் சேர்த்துருங்க. அதை வந்து பேஸ்ட் பண்ணி சேர்த்துருங்க. அவ்வளோதான். இப்போ வீடியோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு ஆப் என்னென்னா, நீங்கள் இப்போ நான் இப்போ மொபைலில் தான் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு ஆப் தேவைன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆப்பை ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா அது ஒரு ஆப்பு தேவை. அது என்ன ஆப் யூஸ் பண்ணலாம்னா டியூ ரெக்கார்டர். நான் ஆப் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன்பா, நான் வந்து ட்ரைவ் போட வரேன், இதுக்கெலாம் ஒரு ஆப் தேவைன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப் பார்த்தீங்கன்னா டியூ ரெக்கார்டர். ஸோ டியூ ரெக்கார்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ மெர்ஜ் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ மெர்ஜ் பண்ணிக்கலாம், வீடியோ கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம், வீடியோ டு கிஃப்ட்டு, எடிட் இமேஜ், வைஃபை ட்ரான்ஸ்ஃபர், ஸ்டிக்ஸி இமேஜ்னால் கட் பண்ணுறது, பாதி இதில் வைக்கணும், பாதி இந்த இமேஜ் வரணும். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்தீங்கன்னா வீடியோ ரெசல்யூஷன் 180p ஹை குவாலிட்டி எல்லாமே இருக்குது. ஃப்ரேம்ஸு எல்லாம் அதுக்கேற்ற மாரி இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாரி செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செலக்ட் பண்ணிங்க. மேபி நான் என்ன சொல்கிறேன்னா 1080p வச்சுங்க, வீடியோ குவாலிட்டி 12 Mbps வச்சுங்க. ஸோ ஃப்ரேம் செகண்ட்ஸும் 50 fps வச்சுங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ஸில் வந்து லைவ் போடலாம் அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்கு மாரி ஆப் இது பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா டைம் ஆகும். யூடியூப் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணனா இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்கள், லைவ் போடணுன்னா இந்த ஆப்ஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பெஸ்ட்டான ஆப்ஸு. ஓகே, நம்ம ஃபைனலாக எல்லாத்தையும் வீடியோ எடிட் பண்ணிட்டோம், தமிழில் எடிட் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், போஸ்ட் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம், வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வீடியோடைய ஸ்டேட்டஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அதோடைய வியூஸ் எப்படி போயிருக்கு, என்ன மாதிரிலாம் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணலாம்னா ஒய்டி ஸ்டுடியோன்றது யூடியூப் ஸ்டுடியோ எல்லாமே ஒன்று தான். ஸோ யூடியூப் ஸ்டுடியோ யூஸ் பண்ணலாம். இது வந்து பெஸ்ட்டான ஒரு சாஃப்ட்வேர். இதேமாதிரி சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் எவ்வளோ இருக்குது, ஆனால் அதெல்லாம் வேணாம். ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைப் காமிக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா 624. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நானும் ஒரு பிகினர் யூடியூப்ஸ் தான். ஸோ பிகினர் யூடியூப்ஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய யூடியூபர் ஆகணுன்ட்டு இப்போ கஷ்டப்பட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் என்னென்னலாம் கஷ்டப்பட்டோமோ அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன் இப்போது இந்த வீடியோவில். ஸோ நேற்று வீடியோ போட்டோம், அதுவும் கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அதோடைய வியூஸ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, தலைவா ரெகுலி உன்னோட ட்ரிக் வேறு லெவல், என் ஃபோனில் டவரே இல்லாமல் இருந்துச்சு, நீங்கள் சொல்ல ட்ரிக்கில் ஃபாலோ பண்ணால் சூப்பர். எல்லாம் இதை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆஃப்டர் இன்க்ரீஸ் ஸ்பீடு எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஏர்டெலுக்கு போட்டுருந்தோம் அதேமாரி தலைவா சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஒய்டி ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, கமெண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ்
நம்ம சேனலில் எவ்வளோ வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம், உங்கள் சேனல் சரி நம்ம சேனல் சரி எவ்வளோ வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம், அதை மொத்தத்தையும் ஒரே இதில் செக்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ப்ளேலிஸ்ட்டு. நம்ம வந்து ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி போட்டுருக்கோம் டெக்னிக்கல் வீடியோஸ் வந்துட்டு. நீங்களும் நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டு போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கமெண்ட்ஸு. ஸோ கமெண்ட்ஸ் பார்த்துட்டோம், அவ்வளோதான், விட்டுருங்க அது. அண்ட் அனலைட்டிக்ஸ், நம்மளுடைய வியூஸு, ரெவென்யூலாம் இல்லை, டிஸ்கவரின்றது இம்ப்ரெஷன். ஸோ இதெல்லாம் இம்ப்ரெஷன் வந்து எத்தனை பேருக்குலாம் போயிருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. அண்ட் ரியல் டைம் வியூஸ் பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தேன்னா நான் டைம் ஆகிட்டே இருக்கும், இப்போயே ஓவர் லேட்டு. இதுவும் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்கன்னா என்னன்னு தெரில. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து டெய்லி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், டெய்லி 5 மணிக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுடைய டெலிகிராம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கொஸ்டினை கேளுங்க, அதுக்கான தனி வீடியோ மேக் பண்ணி வரும். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் 1K சப்ஸ்கிரைப் வரும்போது ஒரு பிக் ட்ரீட் ஒன்று காத்து கொண்டு இருக்குது. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது நடக்கும்னு நம்புகிறேன், அது உங்களால் தான் நடக்கும். ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இந்த பிக்சார்ட்டுக்கு கைன் மாஸ்டருக்கு டுட்டோரியல் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கு தனியாக ஈஸியாக மேக் பண்ணி போடலாம்.